எதை இங்கே அடிக்குது அதுதான் லோடு தாங்கல. ஐ திங்க் நிறைய ஷாங் போடுறதுனால தெரியுமா உங்களுக்கு, இந்த இன்வெர்டர் பேட்டரி வந்து நாங்கள் ஈரோடு தான் வாங்கிட்டோம். அங்கேருந்து வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, நல்லா யூஸ் ஆகிடுச்சு நமக்கு. ஆனால் இப்போது ரொம்ப கோளாறு பண்ணது போல. சீக்கிரத்தில் ஒரு ஜென்ரேட்டர் வாங்கினோம் போல, ஒரு குட்டியாக வரல போட்டு. சரி, நல்லது. ஆனாலும் நீங்களாம் ரொம்ப கர்ப்ப வேதனை பண்ணிட்டு தெரியுது பார்த்தாலே. கர்ப்ப வேதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் கூட கரண்ட் இல்லை, வந்து கொஞ்சம் உங்களுக்கு அங்கே ரொம்ப ஓமாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை, ஒன்று நாள் கொஞ்சம் பரவாயில்லை. இல்லை இன்வெர்டர் படிச்சோ. சரி பரவாயில்ல, நான் அப்படியே பேசுகிறேன். இதை விட்டுரு, உடனே மறந்துடு, அவ்வளோதான் ஸ்டாப். நான் அப்படியே எனக்கு சத்து நல்லா வரும், சும்மாவே நான் கற்றுவேன். அதனால இது ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. எத்தனையோ இடங்களிலே இந்த பவர் பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற இந்த சிஸ்டம் இப்போ இருக்கிற சூட்டுக்கு தாங்க மாட்டேங்குது. அடிக்கடி வயர் கட் ஆயிடுது, நிறைய பிரச்சனை. ஆனால் வர நாட்களில் பூமி வெப்பமயமாக அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக சூடு அதிகமாக போது இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் வெடிக்குமா? நான் சொல்ல, ஒரு ஆர்டிகல் சொல்லுங்க. இந்த மாதிரி வர நாட்களில் நம்முடைய இந்திய தேசத்தில் அதுக்குண்டான சிஸ்டம்லாம் கிடையாது அந்த அளவுக்கு. ஆனால் ஃபாரினில் ரொம்ப அட்வான்ஸாக வச்சுருக்காங்களா. நம்ம இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இல்லாத பட்சத்தில் சேதங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட சிம்டம்ஸ் எனக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப படப்படுத்துது. ஆனால் நாங்களும் இந்த பொன்மார் பகுதியில் வந்து வேங்கடமங்கல பகுதியில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது 4வது வருஷமா எனக்கு தெரியல, இந்த வேங்கடமங்கல கரண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி சென்னையில் எங்கே ஆஃப் பண்ண மாட்டாங்க. மரம் செஞ்சு ஆஃப் பண்ணிடுறாங்க, சும்மா ஒரு தூரம் போட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. ரொம்ப மோசம்னா. சரி, நல்லது. மார்சங்களை நீங்கள் கொடுக்கணும், செவித்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க? சாப்பிட்டு வந்த மாதிரி தூங்க வரலாம். உங்களுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா தூங்கிடக்கூடாது, சாப்பிடாதவங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் சாப்பிட்டவங்களுக்கு அப்படியே உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கண்ணை கட்டதான் செய்யும். இல்லை கொஞ்சம் அப்படியே பொறுமையாக இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே போயிடும். சரியா? மேலே போயிடும். ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நான் மேல பேசுறோம், மொட்டை மாடி சொல்ல மறந்துட்டேன். மொட்டை மாடிக்கு போயிடலாம், கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே வேற சொன்னா பயமா இருக்கு. ஆனா என்னை கேட்டீங்கன்னா மேல போறது கூப்பிட்டா உடனே இப்போ கூட வந்துடும். நான் கூப்பிட மாட்டேங்கிறேன், அதான் பிரச்சனை. சரி, நேரம் வரும்போது போவோம். ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். அதிலிருந்து காலத்திலே கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்கிறார் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களை யுத்த ஜபத்துக்கு அழைத்து செல்லலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் வாஞ்சியாக இருக்கிறேன். அதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அதிகமான பிள்ளைகளையும் தேவன் நாளில் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த கரண்ட், இந்த பிரச்சனை, இதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க நல்ல தொப்பரை குளிச்சுட்டு போவோம். ஆமீன். யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வீட்டில் தண்ணி இல்லையோ? இங்கேயே குளிச்சுடுவோம், வீட்டில் போய் ஒரு குளியல் போடுவோம். அதனால கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. நாங்களாம் பீகார்ல இருக்கும்போது 54 டிகிரி. சவுதியில் இருக்க தெரியுமா? சவுதி அரபு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஒரு முறை 54 டிகிரி வந்துச்சு பாருங்க. அப்படியே தகனிக்கும், ரொம்ப கஷ்டம். அனல் காத்து வீசும். இப்படிதான் வட மாநிலங்கள்ல ரொம்ப அதிகம். என்ன சொல்லுவாங்க, இது உண்டு. என்ன உண்டு? பனியும் உண்டு, குளிரும் உண்டு, அதே நேரத்தில் வெப்பமும் உண்டு. அதனால இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஆயத்தமா இருக்கணும். ஆனா இப்போ பாடி நம்ம வேற மாதிரி செட் ஆயிடுச்சு. ஏசி போட்டுட்டு நம்ம அழகா தூங்கினாதான் ஒரு தூக்கம் வரும், இல்லை தூக்கம் வராது. அப்படிதானே? எல்லாருமே மேக்ஸிமம் ஏசி தூங்குறவங்க தானே? கரெக்டா நான் சொல்றது? எல்லாருமே ஏசி தூங்குறவங்க தானே? ரொம்ப நல்லது. ஆனா உண்மையிலே மைண்ட் செட் மாறிடுச்சு. கொஞ்சம் ஏசி இல்லைன்னா அது ஒரு மாதிரி பண்ணுது. சரி,
இந்த முதல் மாதத்திலே நம்முடைய NLH ஆன்லைன் பிரேயர் போய் கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் டிவியில் பார்த்த கூட தெரியும். ஃபர்ஸ்ட் வீக்ல நடத்துவார்கள். நம்முடைய NLCC நடத்திட்டு இருக்கிறாங்க. NLH நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால ரெண்டாவது வாரத்தில் தான் எப்போ வைப்போம். மாதத்துடைய ரெண்டாவது வெள்ளிக்கிழமை தான் எப்போ வைப்போம். ஆனால் போன மாதத்திலே வைக்க முடியாத சூழ்நிலையினாலே இந்த மாதத்தில் முதல் வாரத்திலே வைக்கும்படியாக தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டினார். அது மாத்திரமல்ல, இந்த மாதம் ஒரு ஜெப மாதமாக, அதிகமா ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஜெபிக்கிற ஒரு மாதமாக, இந்த மாதத்துல ஜெபித்து அநேக பதில்களை நாம் பெறப்போகிறோம். அல்லேலூயா. ஆனா அந்த ஜெபம் பண்றதுக்கு எல்லாருக்கும் ஆசை. ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் கோடி ரூபாய் வாங்கணும்னு ஆசை. கவுன் பனாயேகா கரோட்பதி அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினாங்க. அந்த மாதிரி கோடி வாங்குறதுக்கு ஆசை தான், வேற கோடி இல்லை, பணம் கோடி. கோடி வாங்குவதற்கு ஆசை. ஆனால் அந்த கோடி ரூபாய் நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றது தான் கொஸ்டின். கேள்வி அதுதான். எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும், ஆனால் அதை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி இருப்போம்? அதுதான் தற்போது உங்களை என்னையும் பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ரெண்டு கூட்டம் ஒரு கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே பழைய நினைவுகளை நினைத்து 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 அழுது கொண்டே சுற்றி வருகிறார்கள். பயங்கரமான ஓல சத்தம். இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் நடந்து கொண்டு வருகிறது. அந்த கூட்டத்தில் பயங்கர ஒரு சந்தோஷம். அவர்கள் கைகளிலே பணம் இல்லை, அவர் கையிலே சாப்பாடும் இல்லை, ஆனால் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு கூட அந்த கூட்டம் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு கூட்டம் நடந்து கொண்டிருச்சுன்னு சொன்னேன். ஒன்னு அழற கூட்டம், இன்னொரு கூட்டம் சிரிக்கிற கூட்டம், சந்தோஷப்படுற கூட்டம். இந்த ரெண்டு கூட்டமும் ஒரு இடத்துல வந்து சந்திக்குது. எல்லாம் சொல்லுங்க, சந்திக்குது. சத்தமா சொல்ல மாட்டேங்குது. அதானே சந்திக்கிறது. சந்திச்ச உடனே ஒரு மாற்றம். எல்லாம் சொல்லுங்க, மாற்றம். சத்தமா சொல்லுங்க. என்ன மாற்றம் தான் தெரிய மாட்டேங்குது. ஒரு மாற்றம். என்ன ஒரு மாற்றம்? அழுது கொண்டிருக்கிறவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். சிரித்துக் கொண்டு வந்தவர்கள் அழுகையை பார்த்த உடனே சிரிப்பை நிற்பாட்டி விட்டார்கள். இதான் மாற்றம். ஆனா சிரிச்சுட்டு வந்தாங்களா அந்த கூட்டத்துல ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவருக்கு பேர் தான் இயேசு. ஆமே சொல்லுங்க. அந்த இயேசு அழகு கூட்டத்தில் இருக்கிற அதிகமாய் ஒரு பெண்ணை நினைத்து ஊர் மக்களே அழுது கொண்டிருக்கிறார்கள். தாடையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். தனக்கு உண்டான ஒரே ஒரு மகனை அவர் பறிகொடுத்து விட்டு அடக்கம் செய்வதற்காக ஊர் மக்கள் யாவரும் அவளோடு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை. இந்த கதை உங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த கதை வருகிறது. அந்த கூட்டத்தை பார்த்து இயேசு சொன்னார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். நான் சொன்ன அந்த கூட்டம் சந்தோஷப்படுற கூட்டம். இவர்களும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம். அந்த வாசனை கூட்டத்தை வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு வந்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பொண்ணாய் இருந்தாள். அதாவது திருமணமாகி தன் கணவன் சீக்கிரத்தில் இறந்து போய்விட்டார். அவளுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அந்த மகனும் மரித்து போய்விட்டான். எனக்கு யார் உதவி செய்வார், யார் எனக்கு தாசி செய்வார் என்கிறதான மனநிலையிலே அவர் அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கிற அவரோட கூட யார் இருக்கிறாங்க? ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட இருந்தார்கள். இந்த ஒரு கூட்டம், இயேசுவோட கூட ஒரு கூட்டம். ஆமென் சொல்ல கேட்கிறேன். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்க போறீங்க? இப்போ இயேசு கூட்டத்திலையா, இல்ல இந்த கைம்பொன் என்கிறதான இந்த உலகம் மக்களோடு கூட அவள் அழுது கொண்டு வருகிறார்.
அன்பானவர்களே, நீ உலகத்து பக்கம் போனீங்கன்னா கடைசியில உங்களுக்கு கண்ணீரும் கவலையும் தான் மிச்சம். இயேசு பக்கம் இருந்தீங்கன்னா கண்ணீர் இருக்கும், ஆனா அது எல்லாம் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவர் சொன்னார், இதோ இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆயினும் விழுந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகம் உங்களை பார்த்து அப்படியே சந்தோஷப்படும், நீங்களோ அழுவீர்கள். அவர்கள் உங்களை பார்த்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நீங்களும் துக்கப்படுவீர்கள். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஏன்னா சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனே நம்ம தலைவரா இருக்கிறார், நம்முடைய தளபதியா இருக்கிறார். இந்த கூட்டத்திலே உங்களுக்கு கதை தெரியும். இயேசு நின்று அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை படிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு சில வார்த்தைகளுக்கு போவோம். கர்த்தர் அந்த பெண்மணியை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி வந்து தொட்டார். நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். பாருங்க, எங்க அப்பா எப்பவுமே எப்படி தெரியுமா, அழற கூட்டத்தை பேச வச்சிருந்தாரு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, எல்லாம் அழுதுங்க வந்தாங்க. கரெக்டா இல்லையா? வெகு ஜனங்கள் அந்த பெண்மணிக்கு ஆறுதல் சொல்ல முடியாதனால கூடவே அழுதுட்டு வராங்க. இந்த அம்மாவா அழுவுது. ஆனா செத்து போன ஒரு ஆளை எழுந்து நின்று என்ன பண்றான்? பேச தொடங்கி விட்டான். ஆமென் சொல்ல கேட்கிறேன். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மரித்து போய் கிடக்கிறதோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில அடைபட்டு போய் கிடக்கிறதோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்லட்டும். என் தேவன் உங்களுக்காய் வாதாட போகிறார். கர்த்தர் உங்களுக்காய் பேச போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் இரவும் பகலும் விண்ணப்பமும் வேண்டுதலும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. திரளான கூட்டம் இன்றைக்கு உங்களை சந்திக்க போகிறது. அந்த கூட்டத்தின் தலைவர் உங்களை சந்திக்க போகிறார். நம்புறீங்களா? இன்னைக்கு சந்திப்பார். இந்த கதையோட முடியுது. செய்திக்கு பண்ண உங்க வாழ்க்கையிலும் இந்த கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிற இயேசு ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நீங்க நிறைய பேருக்கு பிரச்சனை தெரியுமா? ஒரு கப்பல்ல ஒருவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தானா, இடத்துல காசு இல்லை, ஆனா டிக்கெட் வாங்கிட்டா போயிட்டான். ஒரு நாள் ஆயிடுச்சு சாப்பிடல, 2 நாள் ஆயிடுச்சு சாப்பிடல, 3 நாள் ஆயிடுச்சு சாப்பிடல, மிகவும் சோர்ந்து போய் படுத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்து கொண்டு ஒரு நபர் போய் கேட்டாரா, ஏன்பா நீ சாப்பிடவே வர மாட்டேங்கிற, என்னாச்சு, 4 நாளா சாப்பிடலையே? அதுக்கு அவன் சொன்னானா, ஐயா என்கிட்ட காசு இல்ல, டிக்கெட் வாங்கிட்டேன், அதுக்கு மட்டும் தான் காசு இருந்துச்சு, ஆனா சாப்பிடறது என்கிட்ட காசு இல்ல, சாப்பாடு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது அந்த மனிதன் அந்த இவரை பார்த்து கேட்டாரா, முட்டாள் மாதிரி இருக்கிறியாப்பா, டிக்கெட்டை திருப்பி பாரு. டிக்கெட்டை திருப்பி பார்த்தா டிக்கெட்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க பிரயாணம் பண்ற நாள் முழுவதும் எத்தனை நாள் பிரயாணம் பண்றீங்களோ அத்தனை நாளும் 3 வேளையும் உங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு. நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கிறோம், மறுபக்கத்தை உலகம் பார்க்கறது இல்லை. இது உண்மையா நடந்த சம்பவம் இல்ல, ஒரு கதை. ஆனா உண்மையா நடந்த சம்பவம் ஒன்று இருக்கிறது. ஒரு ஏழை தாய் தன்னுடைய சரீரத்தில் ஆஸ்மா வியாதியால் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில தன்னுடைய பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை, பொத்தி பொத்தி வளர்த்தார். காலையில ஸ்கூல்ல விட்டு வருவா, விட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா, ஒரு வீட்டுல போய் வேலை செஞ்சுட்டு அங்க ஏதாவது பழசு கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு மீண்டுமாய் ஓடுவார், வேலை செய்வார், மதியம் வரை செய்வார். மதிய நேரத்துல அவளுக்கு ஏதோ சாப்பாடு கொடுப்பார்கள், இந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு தன் பிள்ளையிடத்தை ஓடி வருவார், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பார். மத்தியான உணவு முடிந்துவிடும், இவன் ஒன்று சாப்பிட மாட்டார், மீண்டுமாய் ஓடி விடுவார். இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பிள்ளை நன்றாய் படித்தான். இந்த அம்மா சாப்பிடாம சரீரத்துல மிகவும் பலவீனங்கள் வந்துவிட்டது. பிறகு அவன் ஸ்கூலை முடித்தான், காலேஜை முடித்தான்.
அந்த காலேஜ் சொன்னது, உங்களுக்கு நாங்க ஒரு ஃப்ரீ செட் தரோம், நீங்க இங்கிலாந்து தேசத்துல போய் நீங்கள் படிக்கலாம். இளவரசனுடைய, அந்த நாட்டில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்துச்சு, அந்த அம்மாவுடைய தயவுனாலே நீங்கள் அங்கே போய் படிக்கலாம் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வருது. அவர் எடுத்துக்கொண்டு ஒரு மூட்டை எடுத்துக்கொண்டு கப்பலில் புறப்பட்டு போய்விட்டார். ஏழை தாயார் குக்கிராமத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் போய் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு கடுதாசியை போடுறார். அந்த கடுதாசி வந்த உடனே அந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற ஒரு சாமியார் கிட்ட போய் காட்டுது. என் பையன் லெட்டர் போட்டுருக்க, போய் படிச்சு சொல்லுங்க ஐயா. அந்த படிச்சு சொன்ன உடனே அம்மா அப்படியே வர்ணிச்சு எழுதிருக்கிறான். அதெல்லாம் கேட்டு அம்மாவுக்கு ஒரே கண்ணீர். என் பிள்ளை இவ்வளோ என் மேல பாசம் வச்சுட்டு இருக்கு, இவ்வளோ தூர தேசத்துக்கெல்லாம் போயிடுச்சு, நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் வந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். இப்படியே தொடர்ந்து லெட்டர் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு லெட்டர் வரும். கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு வந்த லெட்டர் எல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், படிக்கும். மேல அந்த கொட்டைய வீடுல, ஓலை வீடுல மேல சொருகி வச்சிரும். அப்பொழுது அந்த மகன் ஒரு டெலிகிராம் அனுப்பினானா. போஸ்ட் ஆபீஸ் தான் போனவங்களுக்கு தெரியும். அப்போ உடனடியாக என் தாயிடத்தில் நான் பேச வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே யாரோ ஓடி போய் அந்த அம்மா தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டு இழைச்சிக்கிட்டு, எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, பிள்ளை படிக்க போயிட்டான், பிள்ளைய மறந்துட்டான்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த அம்மாவுக்கு ஆகாரத்துக்கு வழி இல்லை. மிகவும் கஷ்டப்பட்டு நலிந்து மெலிந்து போய் தன் ஜீவனுக்காய் போராடி கொண்டிருந்தார்கள். கடைசியில பிள்ளை சத்தத்தை கேட்டுருவோம்னு சொல்லி அந்த இதுல போன்லயோ டெலிகிராம்லயோ அந்த சத்தத்தை கேட்கும்படியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேலையில அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்த ஒரு மனிதன் சொன்னாராம், ஒரு ஆபீசர் சொன்னாராம், அம்மா உங்க மகன் எங்களுக்கு ஒரு விளக்கத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய தாயாருக்கு நான் ஒரு லெட்டர் அனுப்பினேன். அந்த லெட்டர்ல ராணியோட முத்திரை இருக்கும். அந்த முத்திரையை கொண்டு போய் அந்த லெட்டரோட கூட கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல காட்டினா 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த நாட்டில் 1000 ரூபாய்ன்றது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல. நீங்க கரெக்டா மாசம் மாசம் எங்க அம்மா கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஆபீசருக்கு கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. உடனே போஸ்ட்மேன் கூப்பிட்டு கேட்டாரு, என்னையா கொடுத்தியா கொடுக்கலையா? அந்த அம்மா கேட்கவே இல்லை, நான் கொடுக்கவே இல்லை. இப்ப பணம் எங்க இருக்குது? பணம் அப்படிதான் இருக்குது. லெட்டர் எங்க? அந்த அம்மா கையில இருக்கு. ஏன்னா அந்த அம்மா கையில இருக்கிற லெட்டர்ல இருக்கிற முத்திரையை பார்த்துதான் அந்த பணத்தை கொடுப்பார்களாம். கடைசியில பயங்கர கோபம் கொண்டவனாய் வேகமாக புறப்பட்டு தன் ஊருக்கு வந்து தன் தாயார் மரிக்கும் தருவாயில் இருக்கிற பொழுது தாயாரை பற்றி கேட்ட, அம்மா ஒவ்வொரு மாதமும் நான் உனக்கு லெட்டர் எழுதி அனுப்பினேனே, அந்த லெட்டருக்கு பின்பக்கத்துல இந்த ராணியுடைய முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரையை கொண்டு போயிட்டு அந்த லெட்டரோட கூட காட்டினீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்களாம்மா. எனக்கு கிடைச்ச பணத்தெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தேன். ஆனா நீங்களோ அதை பெற முடியாத அளவுக்கு அறிவில்லாமல், அதை புரிந்து கொள்ள புரிய வைப்பதற்கு உங்களுக்கு யாருமே இல்லாமல், இந்த லெட்டரை படித்து உங்களுக்கு காண்பித்த ஒரு நபருக்கு கூட அந்த அறிவு இல்லாததுனாலே நான் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டேனே, உங்களை கஷ்டப்படுத்தி விட்டேனே என்று சொல்லி அவன் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த தாயார் இயக்கத்தோடு கூட, ஐயோ நான் செய்த தவறு, நான் படிக்காததுனாலதான் என் வாழ்க்கையில இதுக்குண்டான அறிவு இல்லாம போச்சு. அதிகாரம் இருக்குது, ஆனா அதை நான் பயன்படுத்த எனக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிச்சிடு தம்பி, என் பிள்ளை நீ எனக்கு துரோகம் பண்ண நினைச்சேன், ஆனா நீ நல்லதான் பண்ணிருக்கிற. நீ கொடுத்த அதிகாரம் உள்ள கடிதத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் போய்விட்டேன் என்று சொல்லி மன்னித்து போனார்கள். இன்றைக்கு கூட நான் சொன்ன கருத்து பிறகு புரிஞ்சுன்னு தெரியல, பிதாவாகி தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு பல அதிகாரங்களை இந்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீர்களோ அப்படியே அதற்குண்டான பிரதிபலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். சாதாரண ஒரு கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கவில்லை. அதிகாரம் உள்ளவர்களாய் நீங்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆனா மறுபக்கத்தை நம்ம பார்க்கறது அதான் பிரச்சனை. ஒரு பக்கம் மட்டும் பார்க்கிறோம், மறுபக்கத்தை பார்க்கறது உலகம் உலகம் உலகம், வேலை 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 வேலை, காசு 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 காசு. ஹலோ,
இத பாருங்க, இதுல எல்லாமே இருக்கு. ஆமென் சொல்ல கேட்கிறோம். உடனே யாரை கேட்கிறாங்க, பாஸ்டர் பைபிளே படிச்சா சோறு போடுவாரா? கஷ்டப்பட்டு வேலை செய்யல அப்படின்னா சாப்பாடுல கை கூட பைபிள் சொல்லுது. அதையும் செய்யணும், அதை காட்டிலும் இது அதிகமா செய்யணும். இன்னைக்கு நான் பேசக்கூடிய 3 பாயிண்ட் இல்ல, 2 பாயிண்ட் இல்ல, ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஏன்னா யுத்த சபை நீங்க பண்ணியாகணும். அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது? உங்களுக்கு எனக்கு தேவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த அதிகாரம் தெரியாதனால பிரச்சனை. ஏசி கொஞ்சம் கூலிங் வரதான் இருக்கு. வெளியில வருதோ? அப்படியா? கரெக்ட் இருக்குதா? சத்தம் போடுறதுக்கு உங்களுக்கு சரி, ஓகே உங்களுக்கு ஆன் பண்ணுமா? ஏசி வேண்டாமா? சரி, சில்லுன்னு உள்ளது பார்க்கறது. சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு மகாராஜா தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். எல்லாம் சொல்லுங்க பாருங்க. ஒன்றும் என்னை சொல்லுங்க. ஒன்றும் என்னை பிரச்சனை என்ன தெரியுமா? அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய். எதை பார்த்து பயப்படுறீங்களோ, எங்க போனாலும் பேய், எங்க போனாலும் பேய், எங்க போனாலும் பேய். ஹலோ, பக்கத்துல இருந்து வராம நல்லது. நாய் பேய் இயேசு சாமி சொல்லியிருக்கிறார். வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஏகமனதா வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் ஒன்றும் உங்களை நசரேயனாக இயேசு என்ற திருநாமத்தை உடையவர்களாய் யாராய் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த அதிகாரம் பொருந்தும். தேவன் அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை அப்படியே தேவன் செய்து விடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கட்டினாலும் அது கட்டப்படும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நீங்கள் எதை தேவனுடைய சமூகத்திலிருந்து கட்டவிழ்த்தாலும் அது அப்படியே கட்டவிழ்க்கப்படும், இந்த பூமியிலும் கூட. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா நிறைய பேருக்கு பிரச்சனை தெரியுமா? நமக்கு பிரச்சனை அதிகாரத்தை பயன்படுத்த தெரியல. அந்த அதிகாரம் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா திரும்ப சொல்றேன், சரியா ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அதிகாரம் கிரியை செய்யும். சும்மா இயேசுநாமம் சொன்னா ஒண்ணும் நடக்காது. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் ஜெயம். ஆமென் சொல்ல கேட்கிறோம். ஜெபிக்கிறவங்க தான் அந்த அதிகாரத்தை அழகா பயன்படுத்த தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அதுக்கு தான் இன்னைக்கு ராத்திரி உங்களை கூப்பிட்டுருக்கிறோம். கொஞ்சம் ஸ்பார்க் பண்ணி விடுறோம், உங்களுக்கு கொஞ்சம் தீ மூட்டி விடுறோம். அவையாவது உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். நேற்றைய தினத்துல நாங்க இந்த தாக்கூர்ல நாங்க ஜெபத்தை செஞ்சோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இந்த மாதம் முழுவதிலும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். விசேஷமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தேன். நான் பதில் அனுப்புற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பதில் அனுப்பாத எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சகோதரி தாரதி ஒரு ஜோக் சொல்ல, சூப்பரான ஜோக் சொல்லமா? பிரதரை நடிச்சு விட மாட்டேன் இல்லை? ஆமா, சிவர் சார் நீங்க தான் இருக்கீங்க. ஆசிரியர் எதுவும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். தேவையான மட்டும் தான் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். அங்கே எஸ்டி கேம்ப் போனோம், உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சுட்ருக்கிறாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அண்ணன் ஃபோனில் இருக்குது, சீனிவாஸ் அண்ணன் ஃபோனுக்கு. அவரை நேற்று முந்தான தேதி சகோதரி போன வாரம் அக்காவுக்கு கேட்டு, எம்மா சீவா இதை ரெக்கார்டு அனுப்பிச்சு வச்சிருக்குது, கொஞ்சம் பார்த்து சொல்லு. நம்ம எப்போ போனோம் எஸ்டி கேம்புக்கு? எத்தனை மாசம் ஆச்சு? 4 மாசமா 5 மாசம் இருக்குமா? ஜூன்ல போனோமா? அந்த சகோதரியை கூட்டு போனோம்ல, அப்போ போன ரெக்கார்டு
குரூஸ் வண்டியிலும் மோசமான குரூஸ் வண்டி. எல்லாரும் வச்சிருக்காதீங்க, நாளைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஞாபகம் வரும். யூதாஸ் காரியத்தை பார்த்து இயேசு சொன்னார், செய்ய வேண்டியதை துரிதமா செய். ஆமென் சொல்லுங்க பாருங்க. செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? துரிதமா செய்யணும். எதை செஞ்சாலும் ரொம்ப கொஞ்சம் வீரியத்தையும் வேகத்தையும் காட்டணும். முக்கியமா ஜெபத்துல. ஒருவேளை சிரிக்கிறதுக்கு சொல்லலாம், நான் இல்ல என்ன எடுத்துக்க அப்படின்னா, இந்த பழைய ரெக்கார்டு கூட தன் மனைவிக்கு தெரியாம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவ்வளவு நல்ல கணவர் அவர். கையை கட்டி அவர் உற்சாகப்படுத்தி கையை கட்டி கட்டா. நான் நல்லதுதான் நினைக்கிறேன். நீங்க தப்பா நினைச்சா அது உங்க பாடு. நான் என்ன பண்றது? 4 மாசம் பழைய கதையை கூட என் மனைவிக்கு தெரியாமல் நான் செய்துவிடக் கூடாது என்று சொல்லி அவ்வளோ கரிசனையா இருக்கிறார் அவங்க ஒய்ஃப் மேல. எவ்வளோ அன்பு. அல்லேலூயா. நீங்கள் சபைக்கு முன் உதாரணமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை கதையானாலும் சரி அந்த கதையை வீட்டுல சொல்லணும். இல்லைன்னா கதை கேட்கிற ஆளு பிச்சை எடுத்துருவோம். எங்க சகோதரி அப்படி இல்ல, ரொம்ப தங்கம். சரி, கதை வருவோம். என்ன பேசுனேன்? என்ன சொல்றதே தெரியல. இப்போ நடுவர் ஜோபி சொல்லிட்டு எல்லாம் மறந்து போகுது. வசனம் சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் எல்லாம் சொல்ல மேற்கொள்ளவும் ஓக்கம் பண்றது. மேற்கொள்றது. நான் சொல்றேன், பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டத்தை பார்த்து பயந்து ஓடாதீங்க. பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்கட்டும், ஆனா அந்த பிரச்சனை மேல நீங்க மேல கால வச்சு நடந்து போவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அதுக்கு என்ன தேவை? ஜெபம் என்கிற ஆயுதம் தேவை. ஜெபம் என்கிற ஆயுதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபத்துல தான் அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். ஜெபத்துல தான் அந்த வல்லமையை நீங்கள் கைத்துக் கொள்ள முடியும். பைபிள் சொல்லுது, அவனை மேற்கொள்ளவும். அது மட்டும் இல்ல, கீழ வாசிங்க. ஆகிலும் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்கு அது இல்லப்பா, இங்கதான் மேற்கொள்ளவும் உங்களை ஒன்றும். இங்க ஒரு சகோதரர் கொரோனா டைம்ல வந்தாங்க. அப்போ ஜெபம் இருக்கும்போது அப்படியே நாக்கு இப்படி இவ்வளவு வந்துருச்சு. அப்போ நாங்கள் ப்ரே பண்ணி அனுப்பிச்சிட்டெல்லாம் போச்சு. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அப்போ இப்போ மைசெல்ஃப் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. நான் அப்புறம் போய் அதை கட்டி ஜெபம்லாம் முடிச்சிட்டோம். ஒரு முறை அந்த கொரோனா டைம்ல நானும் பாஸ்டர் டேவிட் வேலப்பன் அவர்களும் ஆனந்தின்னு ஒரு சகோதரர் இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்க நாங்கள் போயிருந்தோம். அந்த அம்மா திடீர்னு டிப்ரெஷனில் போயிட்டு அவங்க ஒரு மாதிரி ப்ரொசஸ் ஆகிட்டாங்க. எங்கெங்கேயோ போயிருக்கிறாங்க, ஒன்றும் செய்யல. கடைசி நாங்கள் 2 பேரும் போனோம். நாங்கள் 2 பேரும் போயிட்டு அதை போய் விரட்டுறோம் போக முடியும். எவ்வளோ பிசாசு கொடுத்துருக்கிறோம், ஆனால் அது ரொம்ப பிடிவாத பிசாசு போல எங்களுக்கே நிம்மதியை காட்டுது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாஸ்டர் எண்ணெயில் வச்சு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நானும் பாஸ்டர் போய் பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு, பாஸ்டர் 2 நிமிஷம் அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லி, என் மேலே ஏதாவது குறையதான் மன்னிச்சிடுங்க, உங்கள் மேலே கூட நானும் மன்னிச்சிடுறேன், நம்ம உருமானம் போடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வெளியில் வந்து, வாசலுக்கு வெளியில் வந்து நானும் பாஸ்டர் டேவிட் வேலப்பன் அவர்களும் கையை பிடிச்சி ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜெபம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தம், ரத்தத்தினாலே எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இப்போ எங்களை சுத்தம் பண்ணுங்க. இந்த பிசாசு வேகப்பட்டு போகணும். ஏன்னா உங்களுடைய நாமத்தில் அதிகாரம் இருக்குது என்பதை நான் உணர்கிறேன், நாங்கள் உணர்கிறோம். இப்பொழுதே அது கிரியை செய்யணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறோம். கத்துது பயங்கரமா. அது வரைக்கும் டிக்கெட் சிரிச்சிட்டு இருந்துச்சு. நீ என்ன பண்ண, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த பிரேயரை பண்ணிட்டு நாங்கள் 1 மணி நேரம் உள்ள போன உடனே நடந்துச்சு பாருங்க, தாவது இங்கேயும் அங்கேயும். நான் தொடவே இல்லை. பாச நீங்களும் தொடறீங்க, நானும் தொடல. அப்படியே இயேசு நாமத்தை சொல்லுங்க, இயேசு நாமத்தை சொல்லுங்க. நான் அங்க இருந்த அந்த அம்மா குதிச்சு 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 பிறண்டு எனக்கு காவல் இருந்துச்சு. இப்ப கையை வைங்க 2 பேரும் சொல்லு. 2 பேரும் கையை வச்சு இயேசுவின் நாமத்துல போல்லாத பிசாசு இந்த சரீரத்தை விட்டு வெளியில போ என்று சொல்லி கட்டில கொடுத்த உடனே அழகு சொல்லி போய் சொல்லி. அன்பானவர்களே, ஒரு மனதோடு கூட எதை செய்தாலும், சரியான ஜபத்தோடு கூட எதை செய்தாலும் அந்த வல்லமையை
தேவனுடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அதே நேரத்தில் அது நம்மை சேதப்படுத்தாது, மறந்துவிட வேண்டாம். ஆனா சரியான ஜெபத்துல இல்லாம, சரியான ஒருமனம் இல்லாம, சரியான பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு பரிசுத்தம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களிடத்தில் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இந்த பயம் வருது, நம்ம கவனமா கையாளணும். நான் வசனம் சொல்றது உங்களை சேதப்படுத்தாது, உங்களை சேதப்படுத்தாது. அப்ப தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார்? ஒரு சில வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகியால் போய் சீஷராக்கி கொடுத்து பண்ணுங்கள். இதோ தேவன் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்றேன் அன்பானவர்களே, இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற பத்திரம். எழுதி உயில் எழுதி கொடுத்துட்டார். உங்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய பிள்ளையா வாழ விரும்புகிறீர்களோ, அவருடைய பணியை செய்ய விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. நான் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டார் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஆனா சேதம் சில நேரங்கள்ல வரும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இன்னொரு வசனம் நமக்கு கொடுக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். கொலோசியருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 2:14. கரெக்ட் வாசிங்க. உழைத்து எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்து புரைத்திறங்களையும் உறிந்து கொண்டு கோலமாக்கி என் இயேசு சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெயிச்சவன் கட்சி. ஐயா சொல்லுங்க, வாய்வழி ஏசப்பா ஜெயிச்சார், நீங்க அந்த கட்சி. ஆமென் சொல்ல கேட்கிறேன். இல்ல பாஸ்டர், நான் டிஎம்கே, நான் ஏடிஎம்கே. இந்த கட்சி எல்லாம் வந்து நிக்காது, இயேசு கட்சி நிற்கும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. பிசாசு டம்மி பீஸ் இருக்கும். ஆனா நமக்கு பிரச்சனை தெரியுமா? இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணிடுவான் ஒருத்தன், பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா டிக்கெட்ல மறுபக்கத்துல இருக்கிறத அவன் அனுபவிக்க முடியல. மறுபக்கத்துல என்ன இருக்குன்னா, நீ கப்பல்ல பிரயாணம் பண்ணலாம்ப்பா, பிரயாணம் பண்ணுகிற பொழுது இதற்குள்ள ஆகாரம் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கப்படும் அப்படின்றது தெரியாம 4 நாள் பட்டியா கிடந்துருக்கோம். நம்மளும் அப்படிதான். நிறைய நேரங்கள்ல தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை, தேவன் செய்து முடித்திருக்கிற அந்த மகத்தான காரியத்தை அறியாமல், உணராமல், பயந்து 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 நம்ம வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம படுத்திருக்கிறோம். இது மாறணும், இது மாறணும். இன்னைக்கு ராத்திரி அதுக்கு ஒரு மாற்றம் வரணும். இன்றைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். காரணம், அதிகாரத்தை என் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை கொண்டு வந்து காட்டப் போகிறார். எப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு பைபிள் என்ன சொல்லிடுச்சு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நான் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கு, நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா எதை நோக்கி நாம் ஃபைட் பண்ணணும், அதாவது யுத்தம் பண்ண வேண்டும்? வாசியுங்கள் சங்கீதம் 140:3. சங்கீதம் 140:3 என்ன சொல்கிறது? சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. எதுக்கு விரோதமா நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும்? எதுக்கு விரோதமா உங்களுடைய வசனங்க சொல்லுச்சுல்ல, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். என்ன அர்த்தம்னா, பாம்பை மிதிக்கிறது இல்ல, கடிச்சு கூடாது. தேலை மிதிக்கிறது இல்ல, கொட்டினது. ஆனா சீனக்காரன் தேலை சாப்பிடுறான், சந்தோஷம். அவளையும் சாப்பிடுறான், எல்லாம் சாப்பிடுறான்.
அவனே விஷமா இருக்கான்ல, டிராகன் தானே அவன். டிராகன் தெரியுதா? வல் சர்ப்பம். சீனா தேசத்தினுடைய அடையாளம் என்னது? வல் சர்ப்பம், டிராகன். அதான் அவங்க கடன் திம்பாங்க, அவங்கள விட்டுருவான், அதை வேற. ஆனா வேதம் சொல்லுது, சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் முதலின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. நான் சொல்ற பிரியமானவர்களே, எதற்கு விரோதமாக உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த வார்த்தைகள் உங்களுடைய ஆவியையும் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய ஜீவியத்தையும் அது முற்றிலுமாய் அழித்துவிடும். அதை மேற்கொள்ளணும் அப்படின்னா நீங்க சரியான ஒரு நபர், செபிக்கிற நபரா இருந்தீங்கன்னா எந்த விதமான தீங்கும் உங்களை பின்தொடராது. இல்லனா உதாரணத்துக்கு சொல்றேன், நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகா அப்படி வீட்டோட வெளியே வரும்போது அப்படியே பக்கத்து வீட்டுக்காரி, அக்கத்து வீட்டுக்காரி, ஏத்து வீட்டுக்காரி, இந்த ரோட்ல இருக்கிறவங்க உங்களை பார்த்து பக்குன்னு ஒரு கண் வச்சான்னு வச்சுங்களேன், முடிஞ்சிருக்காரு. போக ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் தூரம் போன திடீர்னு செப்பல் அறுத்து ஒரு மாதிரி இருக்கும், காலையெல்லாம் இடிக்கும், ரத்தம் கொட்டும். ஒரு உதாரணம் சொல்றேன், உடனே அதே எடுத்துக்காதீங்க. திருப்பி வரும்போது ஏதாவது சண்டை போட்டா வீட்டுக்கு வருவீங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மன உளைச்சல், சமாதான கேடு உங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கல்யாணத்துல பாத்திருக்கீங்களா நீங்க? கல்யாண காட்சியில என்னதான் பொத்தி பொத்தி பார்த்தாலும் சண்டை வந்துடும். ஏன்னா வந்திருக்கிறது எல்லாம் எப்படி வந்திருக்கிறாங்க? அழகும் அலங்காரமா வந்திருக்கிறார்கள். இந்த வன்பெண் இருக்கு தெரியுமா, ரொம்ப மோசமானது. பிரியமானவர்கள் கொஞ்சம் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நாவினாலே சொல்லுகிற காரியங்கள், அந்த சர்ப்பத்தை போல விஷமுள்ள காரியங்கள் பேசுகிற பொழுது உங்களுடைய ஆவியும் ஆத்மாவையும் சோர்வடைய பண்ணிவிடும். அதற்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன பண்ணணும் அதுக்கு விரோதம் அப்படின்னா, நீங்க சரியா ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க மேல கர்த்தருடைய போர்வை எப்பொழுதுமே இருக்கும், உங்க மேல ஒரு பாதுகாப்பு எப்பொழுதுமே இருக்கும். கர்த்தருடைய தேவ தூதர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். மாதை உன் கூடாரத்தை அணுகாது, கொள்ளா உனக்கு நேரிடாது. நம்ம சரியா ஜெபம் பண்றதுதான் பிரச்சனை. அதான் வீட்டுல போய் ரோட்ல இருக்கிறதெல்லாம் வீட்டுல வந்துருது. வீட்டுக்குள்ள வராதபடிக்கு தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. நல்லா ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, வாசினா உங்களுக்கு தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 16-18. அது அவர்களை சேதப்படுத்தாது, வைப்பார்கள். பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சர்ப்பங்களை எடுப்பீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க பிடிச்சு கையாளுவீங்க, கண்ட்ரோல் பண்ணி நடத்துவீங்க. சர்ப்பங்கள் தேல் அப்படின்னா நல்லா கட்டிப்பிடிப்பாங்க வந்துட்டு நம்மள, ஆனா பின்னாடி கொடுக்க தூக்கி டொப்புன்னு ஒரு போட்டு போட்டுருவாங்க. ஸ்கார்பியோ தெரியல உங்களுக்கு? தேல் அப்படின்னா ரெண்டு கொடுக்க வச்சு வரும், அப்படியே கட்டிப்பிடிக்கும். அக்கா கத்தான் சுத்தான் அப்படின்னு, அக்கா சிஸ்டர் 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 நல்லா தான் ஒட்டிக்கும், பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனா வாழை தூக்கி பின்னாடி ஒரு டொப்புன்னு கொடுத்துட்டு வச்சுங்களேன், பேசவே வரும். என்ன அர்த்தம்? முன்னே விட்டு பின்னே பேசுகிற காரியம். அன்பானவர்களே, இதெல்லாம் நீங்க மேற்கொள்ளணும்னா, நான் மேலோட்டமா சொல்றேன், மேற்கொள்ளணும்னா சரியான ஜபத்தில் இருக்கிறவங்க தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். என்ன சொல்றது? சர்ப்பங்களையும் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. மேல சொல்ற விசுவாசத்திற்கு உண்டான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சொல்லணும். துரத்துவார்கள், பேசுவார்கள், குடித்தாலும். ஏன் சேதப்படுத்தாதுன்னா, தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுத்திருக்காரு. எந்த தீங்கும் வராது, எந்த
சொல்றேன், தானியேலுக்கு தீங்கு வந்துச்சா வரலையா? சொல்லுங்களேன். ஆனா தீங்கு அவன் அணுகுச்சா அணுகலையா? அணுகல. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ நல்லா ஜெபிக்கிறவர்கள் தீங்கு வந்ததா வரவில்லையா? வந்துச்சு. ஆனா அவர்கள் அணுக. எஸ்தர் ராணி மிகவும் ஜெபிக்கிறவள். ராஜாவுக்கு முன்பதாக சொல்லாம போன அப்படின்னாங்க கத்திட்டு கொன்றுவாரு. ஆனால் அவள் ஜெபித்து விட்டு போனார். தீங்கு அவளை அணுகவில்லை. அன்பானவர்களே, நல்லா ஜெபிக்கிறவர்களுக்கு தீமை வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவு, மிக மிக குறைவு. ஜெபத்திலே நீங்கள் அதிகமாக இருந்து தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் எல்லைகளுக்கு விரோதமாக, உங்களுடைய வேலைகளுக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, ஈவன் எல்லா விதமான தனிப்பட்ட காரியங்கள் எல்லாம் போட்டு அடக்குகிறீங்க. அதற்கு விரோதமாக எப்பொழுதுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சத்துரு ஒருவன் இருக்கிறான். வேதம் சொல்கிறது, அவன் இரவும் பகலும் சுற்றித் திரிகிறான். அதே போல நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரும் அதான் பண்றாரு. சத்ரு நைட்டு பகலும் சுத்திட்டாங்க, யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். நம்ம கொஞ்சம் தூங்கிட்டோம்னா கலையை வச்சுட்டு போயிடுவான். கலையை விதித்து விட்டு போய்விடுவான். அன்பானவர்களே, ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துங்க ஜெபத்துல. நான் இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். நிறைய இருக்கு, டைம் ஓடிட்டு இருக்கு. யுத்த ஜெபம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, இன்னொரு பொல்லாத இந்த பிசாசுடைய தந்திரமான கிரியை என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் புத்தகம் அது வேண்டாம், மார்க் 6 வசனம். மார்க் 6 வசனம். மார்க் 6 இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு 6 அதிகாரம் 6 அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். உங்களுக்கு தெரியும் இந்த கதை. அவ்விசுவாசம் என்கிறதான ஒரு அத்தாரிட்டி இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கிறது. நிறைய நேரங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறாதபடிக்கு, மற்றவர்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு எது தடைப்படுது அப்படின்னா, இந்த அவ்விசுவாசம் என்கிற ஒரு பிசாசன் அதனுடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் சிறைப்படுத்தி விடுகிறது. இந்த அவ்விசுவாசத்தை நீங்க தகர்த்தணும். இந்த வசனம் சொல்லுது 6:6 அதுக்கு கீழே வாசிங்க. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகிலும் போதும். பைபிள் சொல்லுது, அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு. அதுல அவிசுவாசம் என்கிற ஒரு ஆவி இருக்கு. உங்களுக்கு விரோதமா செயல்படுற இந்த பயோவார்னு சொல்லுவாங்க, கண்களுக்கு தெரியாத, கண்களுக்கு புலன்படாத அநேக விஷயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? நீங்க விசுவாசத்தோடு கூட செயல்பட்டீங்கன்னா, விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வாய்க்காதே போயிடும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசி, உங்களுக்கு தெரியும். கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 1:14. அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதானா? அதிகாரத்தினின்று கரெக்ட் தான். நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரும். என் வேதம் சொல்கிறது, எப்படிப்பட்ட இருளில் நம்முடைய விடுதலையாக்கி இருக்கிறாரு. 1:14 குமார் அவருக்குள் 13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன சொல்லுது? இருளின் அதிகாரம் ஒன்று இருக்குதா அந்த பூமியில. நீங்க நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. என்ன பிரச்சனை? ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனிதனும் இருளின் அதிகாரத்துக்குள் இருக்கிறான். மறந்துவிட வேண்டாம். பயங்கரமான ஒரு இக்கட் அது. அவங்க பண்றது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா கண்ணு தெரியாது அவங்களுக்கு. 2 கொரிந்தியர் 4:4 நினைக்கிறேன்.
2 பேர் 4 இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய அவர் அவருடைய கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறார் ஒளி இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் பிசாசானவன் மனதையே கூடாகிட்டான், மைண்ட கூடாகிட்டானா. ஒரு கொடுமை பாருங்க. அதுதான் சொல்றேன், அந்த இருளின் அதிகாரத்துக்கு விரோதமாக எழுப்பணும்னா உங்களுக்குள்ள சரியான ஒரு ஜெபம் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ஜெபத்துல தேவனுடைய வல்லமையை நீங்க பயன்படுத்தணும். நான் சொல்றேன், அனுதினமும் பயன்படுத்தணும். அனுதினமும் நீங்க பயன்படுத்தணும். இல்லனா அது உங்களையும் உங்களுடைய ஜீவியத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையையும் அது குலைப்பதற்கு மிகவும் போராடி கொண்டிருக்கிறதை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். இருளின் அதிகாரம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 11 இருந்து வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு தேவனுடைய சர்வாயுத வல்லமையையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அல்ல 1 2 3 உனக்கு நமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அதிகாரம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களை தள்ளிட்டு போயிடும். நீங்க நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு ஜெய ஜீவியம் இல்ல. காரணம் சரியா அதிகாரத்தை பயன்படுத்த தெரியல. நீங்க சொல்லணும், நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நான் உன்னை விழுத்துகிறேன், உனக்கு விரோதமாக எழுப்பி வருகிறேன். கொல்லாமனே, உன்னை துரத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உன் கிரியை கட்டுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவனை கட்ட முடியாது, அவனுடைய கிரியை நீங்க கட்டி ஜெபிக்கலாம். இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா எப்பொழுதுமே விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளின் அதிகாரம் அது மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தின் அதிபதி, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அது ஆவியவற்றில் சேனையோடு நமக்கு உண்டு உண்டு. அதுக்காக நீங்க பயந்து போயிடாதீங்க. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிசாசை ஜெயித்தவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்ம தான் கடைசியில் ஜெயிப்போம். இல்ல பாஸ்டர், திடீர்னு விழுந்துட்டேன், திடீர்னு மாறி போயிட்டேன், கவலைப்படாது, மீண்டுமா தூக்கி விடுவார். மீண்டுமா தூக்கி உங்களை சுத்தம் பண்ணி மீண்டுமா நிற்க பண்ணுவார். ஏன்னா நம்முடைய தேவன் அத்தனை அன்புள்ளவராய் இருக்கிறார், அத்தனை கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நீதிமான் 7-70 தரம் விழுந்தாலும் அவரை தூக்கி விடுவதற்கு என் தேவனுடைய கரம் நீண்டு இருக்கிறது. ஏன்னா அவர் சொல்றாரு, ரட்சிக்கப்படுவதற்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை போகவில்லை. அனுதினமும் அவருடைய கரம் உங்கள் மீது நீட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா, ஜெபத்துல தான் பயன்படுத்த முடியும். ஜெபத்துல தான் பயன்படுத்த 2 நிமிஷமாவது டெய்லி உங்க குடும்பத்துக்கு விரோதமா வருகிற காரியத்துக்கு நீங்க யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். உங்களுக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா இருக்காதீங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காக போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் சொல்ற ஜெபத்துல போராடுங்க. ஜெபனாமே ஓடிட்டு இருக்கீங்க, அப்ப குடும்பத்துல எப்படி சமாதானம் இருக்கும்? எப்படி உங்க குடும்பத்துல நிம்மதி இருக்கும்? எப்படி உங்க குடும்பத்துல தெய்வத்துடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும்? உங்க பலத்துல எல்லாத்தையும் நீங்க சம்பாதிச்சிடலாம், ஆனா பாதுகாப்பு மாத்திரம் சம்பாதிக்கவே முடியாது. பாதுகாப்பு யாருக்கு கொடுக்கிறா? படைத்த தேவன் மாத்திரமே கொடுக்க முடியும். இயேசுவின் ரத்தம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அன்பானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். வேலி அடித்து ஜெபிக்கணும். யோபுடைய வீட்டை தேவன் என்ன பண்ணாரா? அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வீட்டை தங்கணும்னா வேலி அடைக்கணும். வேலினா என்னது? ஜெபம் என்கிற. ஏன்னா இவன் அனுதினமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பலி செலுத்தி ஜெபம் பண்றவரால யோபு. ஏன்னா அவனுக்கு தெரியும். இன்னும் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன், டைம் இல்ல, ஓடிடுச்சு. வசனம் சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 53 வசனம். லூக்கா 22:53. இருக்கையில்
இதுவோ உங்களுடைய வேலையும். இயேசு பிடிக்கிறதுக்கு கூட ஒரு நேரம் இருந்துச்சு. பிசாசுடைய கையில தேவன் தம்முடைய ஜீவனை, அதாவது தம்முடைய ஜீவனை சொன்னா பாவத்துக்கு அதிகாரியாக இருந்த அந்த பிசாசு இயேசு அவரை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆசாரிய கைகளில், சேவனுடைய கைகளில் ஒப்பு இவரா தான் போனாரு. அந்த வசனம் ஒன்று வருது, என்ன வருது பாருங்க, என்ன வருது? கடைசி பகுதி வாசிங்க பார்க்கலாம். இதுவோ உங்களுடைய தெரியுதா உங்களுக்கு? இயேசுவுக்கே ஒரு நேரம் வந்துருச்சு. என்ன நேரம் வந்துருச்சு? அந்த காலத்தின் அதிகாரியுடைய நேரம். இயேசு எங்க சொன்னார் தெரியுமா? 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சொன்னார், 3 முறை ஜெயிச்சு துரத்தி விட்ட உடனே அது சில காலம் அப்படின்னு ஒரு வாசனம், கரெக்டா இல்லையா? சில காலத்தில் விலகினது. அதுக்கப்புறம் எப்ப எங்க வந்திருக்கு நோட்டீங்க? அவர் மரிக்கும் தருவாயிலே வந்திருக்கிறது. மனிதர்கள் மூலமா தான் வரும். ஈன்னு பல்ல கட்டிட்டு, தலையை அடிச்சு போட்டுக்கிட்டு, வெள்ளத்துணி கட்டிக்கிட்டு, சலங்கு போட்டுக்கிட்டு இப்படிலாம் வராது. மனிதர்கள் மூலமா தான் வரும். அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த கால லோகாதிபதி நமக்கு விரோதமாய் செயல்படுகிறான். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இல்லை எழுதி நிற்கணும். கண்டிப்பா நீ தள்ள முடிதாகணும். வேற வழி பேசி போட்டு தள்ள முடியுங்க. சரியாச்சு நினைக்கிறேன். ஒரு வருஷப்பட்ட வாசிக்கணும். எல்லாம் எழுதி இருக்கலாம். நிறைய இருக்குது சொல்லணும். நிறைய பேசி நான் கிட்ட நைட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கேன். சங்கீதம் 143 சங்கீதம் 143 இந்த மனிதன் சொல்லுகிறான், சத்ரு என்னுடைய ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை, என் உயிரை தரையோடு கூட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களை போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். கரெக்டாப்பா? தாவீது சொல்றாரு, நான் மரித்தவனை போல ஒரு நாள் இருந்து ஆயிட்டப்பா. என் வாழ்க்கை சில நேரங்கள்ல சில சூழ்நிலைப்படினாலே அப்படி இப்படி என் கழுத்தை பிடித்துக் கொண்டது. நான் மரித்தவனை போல மாறிவிட்டேன். அந்த வசனத்தை மீண்டும் சத்தமா வாசிக்க சொல்லுங்க. சத்ரு என்னுடைய ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு கூட நசுக்கி வெகு காலத்துக்கு முன்பே செத்து போனவங்களை போல என்னை இருளில் என்னை இருக பண்ணிவிட்டான். இது தாவீதோட அனுபவம். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படித்தானே இருக்கு. கண்களை மூடிக்கொள்ளலாம், எல்லா கண்களை மூடிக்கொள்ளலாம். நீங்க நினைக்கிறீங்க நான் காணிக்கை கொடுத்துட்டேன், தசமபாகம் கொடுத்துட்டேன், ஜெபத்துக்கு வரேன் போறேன், ஆனா ஒரு சரியான என்கவுண்டர் ஆக மாட்டேங்குது, ஒரு சரியான விடுதலை வர மாட்டேங்குது. மரித்தவர்களை போல உங்கள் ஆத்துமாவை பின்தொடர்கிறதற்கு நீங்கள் அவனுக்கு வழிவிட்டு இருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தாவீதுக்கு தெரியாது, ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் தெரியும் அதிகாரம் எப்படி பயன்படும் அப்படின்னு. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தில் மகிமை இருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தில் பிசாசுகள் நடுங்கும். இயேசு என்கிற நாமம் பூதோளத்திலும் பாதாளத்திலும் அநேக காரியங்களிலே அந்த நாமத்தை சொல்லுகிறவது அங்கு கிடு 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 கிடும் என்று சொல்லி அசைவு உண்டாகும். காரணம், அவருக்கே அந்த அத்தாரிட்டி இருக்கிறது. அந்த தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்ப்பா, உங்களை ஒன்னும் சேதப்படுத்த. அதிகாரத்தை பயன்படுத்துற ஒரே இடம் யுத்த களம். நீங்கள் ஜெபத்திலே தரித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நிறைய பேர் சோதனைக்குள்ள போயிடுறீங்களே, நிறைய பேர் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்றீங்களே. இல்ல, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூலோகத்திலும் செயல்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தலும், நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை எங்களை சோதனைக்கு ஜபத்துல பிரதானமா ஆண்டு கற்றுக் கொடுத்தாதான். சோதனைக்கு என்ன விட பண்ணாதீங்க. ஏன்னா சோதனை வந்து ரொம்ப மோசமான ஒரு குழி. சோதனைக்காரன் மிகவும் கொள்ளாங்க. சோதனைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும், அதிகாரத்தை பயன்படுத்தணும். நம்ம என்ன பண்றோம்? குழந்தை பிறந்த உடனே எல்ஐசி போட்டுறோம். 15 வருஷம் கழிச்சு டபுள் ஆயிட்டு நடப்பு நல்லதுதான். ஆனா 15 வருஷம் கழிச்சு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு எல்ஐசி போடுறது நல்லது. ஆனா உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் செயல்படுறானே, அதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க உங்க டேரத்தை? எவ்வளவு நேரம் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறீர்கள்? எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு நமக்கு. ஆனா ஜெபத்துக்கு வரது மட்டும் நேரமே இருக்காது பாத்துக்கங்க. ஏன்னா சத்துருக்கு தெரியும், உங்களை டம்மியா வச்சிருந்தாதான் உங்களை வந்து அவன் அட்டாக் பண்ண முடியும். நான் உங்களை பயமுறுத்தல, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். சபையில ஜெபிக்கிறவர்களா நீங்கள், குடும்பத்திலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கிற நீங்கள் ஒரு நாளும் அமைதியா இருக்க கூடாது. அதிகாரத்தை பயன்படுத்தணும். நீங்க தெரிஞ்சிச்சு, நீங்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீங்க, மேற்கொள்ளுவீங்க. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களை மேற்கொள்ளுவீங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவீங்க, அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கை நீங்க மேற்கொள்ளுவீங்க. எது மூலமாக? ஜெபத்தின் மூலமாக. சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட கர்த்தர். ஏன் சிங்கத்தை வாயை கட்டி போட்டார் தெரியுமா? ஏன்னா கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விடுங்கலாமே என்று சுற்றி திரிகிற சத்ரு நம்முடைய தேவன் யூதராஜ சிங்கம். அவர் நிஜ சிங்கம் அவரே. ஆனா இவன் வேஷம் போடுறவன், சும்மா சத்தம் போடுவான் திடீர்னு. அப்படியே நீங்க நல்லா ஜெபம் பண்ண உடனே அடுத்த ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கும். பயப்படக்கூடாது, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போய்விடக் கூடாது. அந்த சோர்வு வருகிற பொழுது நசரேயனாகிய இயேசுவின் திரு ரத்தத்தாலே என் தகப்பனே என்னை பலப்படுத்தும். இப்பொழுது நான் எழுந்து இப்பொழுது யுத்தம் பண்ணத்தக்கதாக என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வீரியத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு அதிகாரத்தை கேட்டு, அதாவது பெற்றுக்கொண்டு நீங்கள் செயலில் காட்டப்பட வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளலாம், எல்லா கண்களை மூடிக்கொள்ளலாம், எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். ரபாலா சந்தாரா. இன்னைக்கு நீங்க பண்ண போற இந்த யுத்தத்துல உங்களுக்கு விரோதமாக, உங்களை பின்தொடர்ந்து வருகிற, உங்கள் குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிற, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வளரக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற, உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை திருடுகிற, உங்களுடைய குடும்பத்திற்கு வேலை இல்லாதபடிக்கு வேலை உடைத்து போடுகிற அந்த காரியங்களை என் தேவன் மாற்றப் போகிறார். கர்த்தர் மாற்றப் போகிறார், தேவன் மாற்றப் போகிறார். ரபாலா காதா ரபா 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 ஓ ரந்த ரபாலா சந்த ரபா. ஓ இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே. எந்த தீங்கும் தீண்டாது.
வேடிக்கை பார்க்காதீங்க.